குடியம் குகை. இது வந்து திருவள்ளூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த குகையை வந்து யாரும் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. இந்த குகையுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் வந்து தானாகவே அமைந்த குகையில் வசித்திருக்காங்கன்ற ஆய்வுகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்திருந்தேன். பட் அவங்க என்னை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு சரியான காட்டுக்குள்ளே மாட்டிட்டேன். அந்த காட்டுக்குள்ளேருந்து நான் எப்படி வெளியில் வர போகிறேன்ற அந்த வழி கூட தெரியாமல் நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபோன் எதுவும் ரீச் ஆகலை. பட் இருந்தாலும் இது மாதிரி ஒரு காடை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷம். இதுலேருந்து நான் எப்படி இதை மீண்டுட்டு அங்கே போக போகிறேன்றது எனக்கே தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் மேலே நடக்கணுன்றாங்க. பட் அது எப்படின்னு தெரியல. இங்கே ஒரே பார்த்தீங்கன்னா வரும்போது பூரா பாம்பு, அப்புறம் ஒரே ஆடு சத்தம்லாம் கேட்குது. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. குருவிகள் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பயமாகவும் இருக்குது. இந்த இடத்துக்கு ஏன்டா வந்தோன்னு இருக்குது. இருந்தாலும் இது மாதிரி ஒரு இடம் வந்து கண்ணுக்கு தென்படுதுன்னு பார்க்கும்போது, இது திருவள்ளூர்கிட்ட இவ்வளோ அருமையான இடம் இருக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த மலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மேலே போக தான் எவ்வளோ காடுகள் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல. வெறும் தேன் கூடலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் போய் பார்க்கலாம், அதுதான் தெரியும். பார்த்துட்டு நான் என்னென்ன பார்த்தேன்றதை நான் உங்களுக்கும் அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு நல்ல இடம் இங்கே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இவ்வளோ அழகான இடத்த இனிமேல் பார்க்க முடியுமான்னு சந்தேகம்தான். நான் இப்போ எப்படி திரும்பி போக போகிறேன்றது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எனிவே பார்ப்போம்.